உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். தேவன் இன்று நமக்கு வேதா மூலமாக என்னுடைய இருதயத்திலே விதைத்த நல்ல முத்துக்களை போல வார்த்தைகள், தேவ வசனம் என்னவென்றால், ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். For a small moment have I forsaken thee, but with great mercies will I gather thee. Hallelujah. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில சில சமயம் ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல இருக்கும். சில சமயம் ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிற தேவன், சோதனைக்கு உட்படுத்துகிற தேவன் அல்ல. ஆனால் தன் பிள்ளைகள் நன்மை செய்வதற்கும் இன்னும் பரிசுத்தத்தில் வளர்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் பாலை உண்ணத்தக்கதாக அல்ல, அதை மேலே வளர்ந்தவர்களாக இருக்கும்படியாக ஒரு தகப்பனாக, ஒரு பரம தகப்பனாக அவர் அன்பின் நிமித்தம் நம்மை சில சமயம் சிற்றிக்கிறது உண்டு. வேதாமத்தில் பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இருக்கின்றது. அவர் தகப்பன் என்றபடியால் அந்த அன்பான இயேசு ஆண்டவர் கர்த்தர் சில சமயம் நம்மளுடைய செய்கையை பார்த்து அவருக்கு நம்ம மேல் அவர் மிக அதிகமாக கோபப்படாமல் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக சில சமயங்களில் இமை பொழுது, அப்படின்னா அவர் கண் இமை அப்படி ஒரு பிளிங்க் பண்ணுற அந்த இடைவெளியில் நம்ம கைவிட்டிருப்பாராம். அதே மிக கடினமான ஒன்று. ஆண்டவனை கைவிடவே கூடாது. ஆனால் அவன் என்ன சொல்ல, நான் இவன் கைவிட்டேன்டார். நம்ம ஏதோ ஒரு பார்த்து கொண்டு இருக்க சகோதர சகோதரி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை கைவிட்டது போல இருக்குது. உங்களுக்கு அவர் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இமை பொழுது கைவிட்டேன். ஆமாம், ஏன்னா அவருடைய இமைகள் இருக்குல்ல, அந்த இமைகள் நம்மை சோதித்து அறிகிறதாம். அவர் கண்கள் பார்க்கிறது, அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. அதனால் ஆண்டவர் இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன் என்றார். உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்றார் சொல்றாரு. அதனால் அவர் நம்மை சேர்த்து கொள்வார், நம்மை அவர் கைவிடாது இருப்பார். எல்லாவற்றிலும் அவர் நமக்கு முன்னேறி செல்லத்தக்கதாக நம் தடைகளை உடைத்து நம் கண்ணியை தகர்த்து நம்மை வாழ